ஒருவரின் ஜீவரசத்தை கண்டவுடன் தன் உயிரையே இழந்ததாக எண்ணுபவர் எவரோ அவ்வுள்ளத்தில் உண்மையான அன்பு தங்கும், அவரே உண்மையான அன்பிற்கு பாத்திரர். கன்னங்கள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் எண்ணங்கள் ஒன்றுபட்டிருந்தால் அந்த கூட்டிலே அன்பு வாழும். அகிலமே தன் புயத்தில் என்று சொல்லும் அன்பு ஒன்றே போதும். நான் என்ற எண்ணத்தை மறந்து அன்பு என்ற வண்ணத்தை நேசிப்போம். அப்ப நல்லா பாருங்க, அன்பு அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒரு 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 வார்த்தை ஒண்ணு இருக்கும், ஜீவரசம் அப்படின்னு. ஜீவரசம் அப்படின்னா ரத்தம்னு அர்த்தம். ரத்தம் அப்படின்ற வார்த்தைக்கு பல வேறு பெயர்கள் இருக்கிறது. அந்த ஒரு பெயர்கள்ல ஒரு ஓமை பெயர் தான் ஜீவரசம். அப்போ ஒருவருக்கு ஜீவரசம் வருது, அதாவது ஒருவருக்கு ரத்தம் வருகிறதுனா அந்த ரத்தத்தை பார்த்தவுடன் நமக்கும் என்ன ஆகணும், ரொம்ப கஷ்டமாகணும். நம்ம நல்லா இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற எண்ணம் இல்லை. அந்த எண்ணத்தை மறந்து பிறருக்கு வந்தாலும் காயம், பிறருக்கு வந்தாலும் ரத்தம் என்ற எண்ணம் கொண்டு வாழ்வோமானால் அதுவே உண்மையான அன்பை குறிக்கிறது. அதுதான் தேவன் தரும் அன்பு. இப்ப நல்லா பாருங்க, ஒருவரின் ஜீவரசத்தை கண்டவுடன் தன் உயிரையே இழந்ததாக எண்ணுபவரே உண்மையான அன்புக்கு பாத்திரர். அதுதான் உண்மையான அன்பு. அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப முக்கியமா இருக்கு, கன்னங்கள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் எண்ணங்கள் ஒன்றுபட்டிருந்தால் அந்த கூட்டிலே அன்பு வாழும். ஒன்றுபட்டிருக்கும் போதுதான் அது சந்தோஷத்தின் கூட்டா இருக்கும், ஒரு சந்தோஷத்தின் ஒரு கூடா இருக்கும். அப்போ அந்த கூட்டிலே அன்பு வாழும். தேவன் அங்கதான் வாழுவார். அன்புனாலும் தேவன்னாலும் வெவ்வேறு அல்ல, இரண்டுமே ஒன்றுதான். அது மட்டும் இல்ல, அகிலமே தன் புயத்தில். இதுல ஒரு ஆழங்கள் ஒண்ணு இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா அப்ரிவேஷன் வாங்க. அப்ரிவேஷன்னா ஷார்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அ டீடைல்டு வேர்ட், இல்லைன்னா டீடைல்டு சென்டென்ஸ். ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷ்ல எல்லாருக்குமே தெரியும், நம்ம வேதாகமத்தை எடுத்துக்கலாமே. பைபிள் அப்படின்னு நம்ம முழுமையா சொல்றோம், அது ஷார்டஸ்ட் ஃபார்ம், BIBLE. அது அப்ரிவேஷன். அதற்கு முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் லீவிங் எர்த். அது போல அன்பு அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அதற்கு தேவன் இந்த வார்த்தையை எழுதும்படி வைத்தார், அகிலமே தன் புயத்தில்.